ஒரு மிக்ஸி ஜாரில் 300 கிராம் கேரட் தோல் சீவி துருவினதை ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே சர்பத்துக்கு தேவையான அளவு கோல்டு வாட்டர் ஊற்றிக்கோங்க. இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச கேரட் ஜூஸை நம்ம ஃபில்டர் பண்ணோம். அதுக்கு ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணி இந்த ஜூஸை அதில் ஊற்றி ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி இதை நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எல்லா ஜூஸும் கீழே வந்துடும். ஹாஃப் லெமனோட ஜூஸு இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே நன்னாரி சர்பத் 4 ஸ்பூன் இதில் ஊற்றிக்கோங்க. இந்த நன்னாரி சர்பத்லேயே ஸ்வீட்னஸ் இருக்கும், அதனால நம்ம சுகர் எதுவும் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கேரட் கண்ணுக்கும் ஸ்கின்னுக்கும் ரொம்பவே நல்லது. அது கூட நம்ம நன்னாரி சர்பத்தை ஆட் பண்ணும்போது அது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரும். இப்போது சர்வ் பண்ண போகிற கிளாஸில் ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது சில்லுன்னு இருந்தால் தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்ம குடிக்கும்போது. நம்ம ரெடி பண்ண கேரட் சர்பத்தை இப்போ இதில் ஊற்றிக்கலாம். நார்மல் சர்பத்தை விட நம்ம இதில் கேரட் ஆட் பண்ணுறனால இது ஹெல்த்தியும் கூட. அதே சமயம் கேரட் ஜூஸ் பிடிக்காதவங்க இந்த கேரட் சர்பத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்மளோட கேரட் சர்பத் சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி.